ஹே ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோர்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். அதில் வந்து கொஞ்சம் பேருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதால் நான் எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு கிளியராக நம்ம கோர்ஸில் என்னென்னலாம் டீச் பண்ண போகிறேன், நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறீங்க, அவுட்கம் ஆஃப் த கோர்ஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுமே வந்து விச் இஸ் வர்த் ரைட். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டும் வர்த்தான நம்ம டாபிக்ஸ் தான் லேர்ன் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கிளியர் வியூ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் கோர்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அ பேக் அண்ட் கோர்ஸ். பேக் அண்ட் கோர்ஸ்னால் இட் இஸ் சம்திங் ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோசர்வீசஸ் ரிலேட்டட் கோர்ஸ். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா லேர்ன் பண்ண போகிறோம். ஜாவா அப்படிங்கும்போது விச் இஸ் நாட் சம்திங் லைக் நீங்கள் வந்து பேசிக் கோர் ஜாவா மட்டும்தான் லேர்ன் பண்ணுவீங்களானா கிடையாது. யூ வில் பி கோயிங் டு லேர்ன் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் த ஜாவா விச் இஸ் ஜாவாவில் கோர் ஜாவா லேர்ன் பண்ணுவீங்க, ஓப்ஸ் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, கலெக்ஷனு, மல்டி த்ரெட்டிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த மாதிரியான எல்லா டாபிக்ஸும் லேர்ன் பண்ணிவிட்டு வி வில் பி ஹேவிங் அ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸிங் ஜாவா ஆல்சோ. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸிங் ஜாவா நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்மளோட லைவ் செஷன்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அந்த வேயில் தான் வந்து நம்மளோட data structures using Java கோர்ஸும் போக போகுது. ஸோ திஸ் இஸ் சம்திங். இந்த data structures using ஜாவாவில் you will be going to solve nearly 100+ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஜாவா கோர்ஸ் you will be a proficient in Java and உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் மாறிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜாவா கோர்ஸோட எண்டில் நீங்கள் ஜாவா ரிலேட்டடில் எந்த கான்செப்ட் கேட்டாலுமே வந்து யூ வில் பி ஹேவிங் நோ ஃபியர்ஸ் டு ஆன்சர் அண்ட் யூ வில் பி அன் எக்ஸ்பர்ட் டு சால்வ் எனி டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ். இப்போ கோடிங் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பயந்துக்குவோம். பிகாஸ் என்ன மாதிரியான கோடிங் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்து இந்த ஜாவா எண்டில் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பிகாஸ் வி வில் பி கோயிங் டு ட்ரெயின் யூ இன் தட் சச் அ வே ஸோ தட் வந்து உங்களுக்கு ஜாவா ரிலேட்டடில் எல்லாமே வந்து என்ன கொஷின் கேட்டாலும் சால்வ் பண்ணுற அளவுக்கு இருப்பீங்க. அண்ட் தென் இன்டர்வியூஸில் ஜாவா ரிலேட்டடாக என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாகவும் இருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we will be going to solve LLD ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து 5 LLD ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் 1 LLD ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டேக் ஹோம் ஆக்டிவிட்டியாக கொடுப்போம் அண்ட் 4 LLD ப்ராப்ளம்ஸ் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆஃப்டர் திஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ணணும். ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூ வாண்ட் டு நோ சம்திங் லைக் ஜாவா அண்ட் தென் வந்து டேட்டாபேஸ்க்கு நம்ம வந்து MySQL உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ MySQLில் வந்து டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு கிளியராக வியூ கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி MySQLையும் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் டேட்டாபேஸ் query எழுதணும்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக உங்களை சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆஃப்டர் திஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்றத நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, அது எப்படிலாம் கேட்பாங்கன்னு எங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கங்காட்டிக்கு ஐ வில் பி ட்ரெயின் யூ அண்ட் டீச் யூ ஆன் தட் வே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி கோயிங் டு ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ் தட் ஹவு டு கிரியேட் அ அப்ளிகேஷன் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் மீ. ஓகே, அந்த மாதிரி நான் உங்களை கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுலேயுமே வந்து எப்படி ஜாவாவில் LLD ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவோம் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய டெவலப் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது 4 ப்ராஜெக்ட்ஸ் சேம் நான் டெவலப் பண்ணுவேன் அண்ட் தென் 1 ப்ராஜெக்ட் டேக் ஹோம் ஆக்டிவிட்டியாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆஃப்டர் திஸ் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரிங் பூட்டு ஜாவாலாம் படித்ததுக்கப்புறம் யூ வாண்ட் டு நோ சம்திங். நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்க டிசைன் பேட்டர்ன்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிசைன் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ டிசைன் பேட்டர்ன் டிசைன் பிரின்சிபல்ஸ் ரிலேட்டடாக இப்போ இண்டஸ்ட்ரியில் கேட்குற நிறைய கொஷின்ஸ்க்கு உங்களால் அப்போ ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் ஜாவா MySQL டேட்டாபேஸ் எல்லாமே நம்ம கிளியர் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஒரு Spring Boot application. And the Spring Boot application we will be going to convert it as a microservice architectured application, which means monolithic நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷனாக மைக்ரோசர்வீசஸ் அப்ளிகேஷனாக நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோசர்வீஸ் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக we need to have some communication between 2 services. ஸோ synchronous communication, asynchronous communication and asynchronous communicationsக்கு we are using Kafka for that. அண்ட் தென் வந்து கேஷிங் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ வந்து
நிறைய இன்டர்வியூஸில் கேட்குற நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டிரான்சாக்ஷனல் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் பிளான் ஃபார் 3 to 6 months. ஏன்னா வந்து ஐ கேனாட் என்ஷூர் தட் 3 monthஸில் என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பிகாஸ் த டாபிக்ஸ் ஆர் வேஸ்ட் அண்ட் அதனால் வந்து இட் வில் டேக் 3 to 6 months, 4-5 months கூட ஆகலாம். ஸோ அதனால தான் ஐ ஹவ் மென்ஷன் தட் இட் இஸ் 3 to 6 months ஆஃப் கோர்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் த ப்ரைஸ் ஃபார் திஸ் இஸ் 8,999. ஸோ ஐ கேன் என்ஷூர் தட் இந்த காசு வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஒன்ஸ் யூ ஜாயின் திஸ், யூ என்ரோல் திஸ், த ப்ரைஸ் யூ ஆர் பேயிங் இஸ் மோர் லெஸர் தேன் த கண்டென்ட் யூ ஆர் கெட்டிங் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக என்ஷூர் பண்ண முடியும். ஸோ நான் என்னென்னலாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனோ அதை விட நிறைய கண்டென்ட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ரியல் கோர்ஸில் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் யூ டோன்ட் ஹாவ் டு ஃபியர் தட் நான் வந்து ரொம்ப அமௌண்ட் பே பண்ணி நான் வந்து லேர்ன் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம். பிகாஸ் நான் இங்கே பண்ண போகிற அமௌண்ட் 8,999 தான். பட் த கண்டென்ட் ஐ எம் கோயிங் டு ஹாவ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஹியூஜ் அப்படின்றத நான் கண்டிப்பாக இன்ஷூர் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒன் ஆஃப் த ட்ரெயினர் ஹேஸ் ஆஸ்க்டு மீ, நான் வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன், கேன் யூ மேக் இட் பி வர்த்தி? அண்ட் அவங்க வந்து ஒரு 2 and 3 days ஆஃப் செஷன்லேயே வந்து அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஸோ ஐ ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ் தட் என்னோடய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வர்த்தியாக தான் நான் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருச்சுன்னா ஒரு 2-3 daysலேயே அவங்க எனக்கு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்ஃபிடென்ஸ் தான் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம். ஸோ அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குன்றதை தாண்டி த கண்டென்ட், த வேல்யூ ஆஃப் content I am going to deliver is something which is more expensive than you are paying. So I can bet that. And if you are interested, மறக்காம வந்து நம்மளோட வீடியோ கீழே இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட்டில் என்னோட என்ரோல்மெண்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு enroll. And another thing is, if you are not able to afford the whole amount this month, then it's fine. நான் வந்து பார்ஷியலி வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் வந்து இந்த கோர்ஸில் நிறைய லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் பி கோயிங் டு கெயின் அ லாட் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் திஸ். அண்ட் தென் வந்து கோர்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், யூ ஆர் ட்ரைங் டு ஸ்விட்ச் ஜாப் அண்ட் ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தரலனா, ஐ வில் கைட் யூ டு கிரியேட் அ ரெஸ்யூம் ஆல்சோ. அண்ட் தென் வந்து தேர் ஆர் 5 mock interviews are also there. In that mock interviews, I will be going to train you in a such a way that how to answer for an interview also. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, இன்டர்வியூ செஷன்ஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து உங்களோட ரெஸ்யூம் பில்டிங் ஆல்சோ இருக்குது. ஸோ ஐ ஹோப் வந்து திஸ் அமௌண்ட் இஸ் வர்த் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டே அப்படின்றது உங்களுக்கே கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ திஸ் கோர்ஸ் ஐ எம் கோயிங் டு பிளான் அஸ் அ வீக்கெண்ட் கோர்ஸ். வீக்கெண்டில் டெய்லியும் 2 hours, அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் 2 hours ஆஃப் செஷன்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பர் வீக் இட் இஸ் 4 hours ஆஃப் செஷன். அண்ட் in this session 3 to 6 months you will be going to be a pro backend developer. So that I can bet you that you will be a pro backend developer in 3 to 6 months. Okay, so if you are interested to join our sessions, if you are interested to enroll our கோர்ஸ், மறக்காமல் வந்து கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் ஐ வில் பி ஷேரிங் யூ த என்ரோல்மெண்ட் லிங்க், ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுறேன். அதில் உங்களோட லிங்க்டின் ஐடிஸ் அண்ட் ஆல் வந்து நான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டுறேன். ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் கோர்ஸ் ஆல்சோ யூ கேன் do it in the comments, so that வந்து நான் again explain your questions and all I will be explaining you again. So எந்த questions இருந்தாலும் எந்த queries இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். so that it will be helpful for us to develop ourselves. and I am the trainer who is going to train you. and வேறு யாருமே ட்ரெயின் பண்ண போகிறது கிடையாது, நான் தான். and you know me about how I will train by using the யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஆல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்கள்.
அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி queries அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் போஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு என்ரோல்மெண்ட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தட் who are all interested to enroll our course you can enroll, and it is a 3 to 6 months of course, and per member we are charging 8,999, and I bet that this 8,999 is something not a huge amount when by the end of the session உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமில் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.